அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் புக் ரிவ்யூ. நம்ம சேவாலயாவில் ஒரு காலத்துல ட்ரஸ்டியா இருந்தாரு ராம்மோகன் சார். அதுக்கப்புறம் ரொம்ப வயசாயிடுச்சு, என்ன விட்டுருங்கன்ட்டாரு. அதனால எனக்கு மட்டும்தான் வயசே ஆகாது. நான் தொடர்ந்து இருந்துட்டே இருப்பேன். மற்றவங்க தான் வயசாகிட்டே இருக்கும். ரைட். அவர் ஒரு பகவத்கீதையை பத்தி ஒரு புக் எழுதியிருக்காரு. கீதா கதாமிர்தம் இதுதான் அந்த புக்கு. இந்த புக் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய புத்தகம். அது இப்போ நம்மளுக்காக சேவாலயா மெம்பர்ஸ்க்காக இப்போ தமிழ்ல பேச போறாரு. அதுக்கு முன்னாடி நிறைய பகவத்கீதை லெக்சர்ஸ் நடக்கக்கூடிய பல இடங்கள்ல ஆஹ், கீதைக்கு ஒரு பிரார்த்தனை ஸ்லோகம் ஒன்று இருக்கு. அந்த பிரார்த்தனை ஸ்லோகத்தை சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அதனால அந்த பிரார்த்தனை ஸ்லோகத்தையும் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. ஸோ நம்ம அட்மின் கொஞ்சம் அந்த ப்ளே பண்ணிடுறீங்களா? பிரார்த்தனை ஸ்லோகத்தை ப்ளே பண்ணீங்கன்னா அவர் பேச ஆரம்பிப்பாரு அடுத்தது. Yes, sir. प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणि भगवती नष्टाद्यशाध्यायिनी अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी अद्वैतामृतवर्षिणि भगवती अष्टादशाध्यायिनी अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी. எல்லோருக்கும் வணக்கம். இந்த பிரார்த்தனை ஸ்லோகத்தை கீதையை தெய்வத்தாய் என்று குறிக்கும் துதிக்கும் ஸ்லோகம். இந்த தாய் நம்மை பாவ வழியில் செல்லாமல் புண்ணிய காரியங்களையே செய்து கடவுளின் பாதத்தை அடைய வழிகாட்டுவார் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தின் பொருள். இந்த ஸ்லோகத்தை பாடலாக மெட்டுக்கு அமைத்து கொடுத்தவர் ப்ரொஃபசர் ராமநாதன் என்ற சங்கீத மேதை. அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. முதற்கண் உங்களுடன் கீத கதாமிருத்தம் இந்த என் புத்தகத்தை விமர்சிக்க வாய்ப்பு கொடுத்த சேவாலயம் ஸ்ரீ முரளி அவர்களுக்கு என்னுடைய நன்றி. உங்கள் எல்லோருக்கும் பகவத்கீதை கண்ணனால் அர்ஜுனனுக்கு எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது என்பது நன்றாக தெரியும். இன்று சேவாலயாவில் எல்லோருக்குமே கீதையோடு பரிச்சயம் இருக்கிறது. அதற்கு காரணம் ஸ்ரீ முரளி அவர்கள் சமீபத்தில் எழுதி வெளியிட்ட பாமரனின் பகவத்கீதை என்ற புத்தகம்தான். சேவாலயாவின் 3 குருமார்களாகிய காந்தி மகான், சுவாமி விவேகானந்தர், மகாகவி பாரதியார் அவர்களின் கீதை கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு தம் சொந்த அனுபவங்களையும் அதில் கலந்து மிக அருமையாக கீதையின் தத்துவத்தை விளக்கியிருக்கிறார். இந்த புக் ரிவ்யூ குழுவும் அந்த புத்தகத்தின் சாராம்சத்தை பற்றி பல ஆசிரியர்களின் விமர்சனங்களையும் கலந்துரையாடல்களையும் செய்து வருகிறீர்கள். மிக்க பாராட்டுக்குரிய முயற்சி இது. நான் எழுதிய கீத கதாமிருத்தம் என்ற புஸ்தகம் கீதையின் சாராம்சத்தை கதைகளின் மூலம் விளக்குவதற்கு நான் செய்த முயற்சி. இவை இதிகாச புராண கதைகள் அல்ல, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நம்பக்கூடிய கதைகள். இது பின்னால் மேலும் விளக்குகிறேன். 1-2 கதைகளையும் சுருக்கமாக சொல்கிறேன். சாதாரணமாக புக் ரிவ்யூ, புஸ்தக விமர்சனம் என்றால் அந்த புத்தகத்தை படித்த ஒரு வாசகர் தான் விமர்சனம் செய்வார். நான் எழுதிய புத்தகத்தை நானே விமர்சிக்க முன்வந்த காரணம் என்னவென்றால், நான் புத்தகத்தை எழுத வந்த சூழ்நிலையில் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு கீதையை படிக்க வேண்டும் என்ற ஆவலை தூண்டியது காந்தி மகானின் சொற்கள் தான். கீதையை பற்றி சொல்லும்போது பல விதங்களில் போற்றியிருக்கிறார். நான் ஒவ்வொரு நாளும் என் சந்தேகங்களை தீர்த்து கொள்ள உதவும் அகராதிதான் கீதை என்று சொல்லியிருக்கிறார். மனிதர்களுக்கு நன்னடத்தைக்கு ஒரு நிரந்தரமான வழிகாட்டி, வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் எல்லா கஷ்டங்களுக்கும் தீர்வு காண உதவும் நூல்
என்று பலவிதங்களில் கீதையை வர்ணனை செய்திருக்கிறார். காந்தி மகானின் கீதை பற்றிய சிந்தனைகளை அறிய பல ஆதாரங்கள் உள்ளன. கீதைக்கு அனாசக்தி யோகா என்ற தலைப்பில் அவர் எழுதிய மொழிபெயர்ப்பு ஒன்று, ஆசிரம வாசிகளுக்காக ஆசிரமத்தில் நடத்திய சொற்பொழிவுகள் ஒன்று, அவர் சிறையில் இருந்து கீதையை பற்றி எழுதிய கடிதங்கள், விதமாக பல விதங்களில் காந்தி மகான் கீதை படிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. முதலாக நான் கீதையை பற்றி படித்த புத்தகங்கள் இவைதான். கீதையை பற்றி அடிப்படை தத்துவத்தை இதனால் புரிந்து கொண்டேன். ஆனால் காந்தி மகான் கீதையை பற்றிய 2 கருத்துக்களை என்னால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. முதலாவதாக, மகாபாரதம் என்பது ஒரு மேதை கவியால் எழுதப்பட்ட கற்பனை காவியம், அது உண்மையாக நடந்த சரித்திரம் அல்ல என்பது காந்தி மகானின் கருத்து. ஆனால் என் நம்பிக்கை என்னவென்றால், இதிகாசங்கள் என்று சொல்லப்படும் இராமாயணமும் மகாபாரதமும் உண்மையாக சரித்திரத்தில் நடந்தவை என்பது என் கருத்து. இரண்டாவதாக, காந்தி மகான் கீதையின் அடிப்படை தத்துவம் அஹிம்சை என்று சொல்லியிருக்கிறார். இதிலும் எனக்கு ஒப்பந்தமில்லை. கீதை அர்ஜுனனை அவனுடைய விரக்தியிலிருந்து விடுபடுத்தி போர் செய்ய தயாரிக்க கண்ணனால் சொல்லப்பட்ட உபதேசம். கீதையின் பல இடங்களில் கண்ணன் அர்ஜுனனை உத்திஷ்ட யுத்தஸ்வ, எழுந்திரு, போர் செய் என்று தூண்டுகிறான். இதை அஹிம்சைவாதம் என்று என்னால் ஒப்புக்கொள்ள முடியும். இந்த குழப்பத்திலிருந்து விடுபட மேலும் பல கீதை உரைகளை படிக்க தூண்டப்பட்டேன். கீதையில் 18 அத்தியாயங்களில் 700 ஸ்லோகங்கள், செய்யுள்கள் அடங்கிய நூல். கீதையின் தத்துவம், உரை, அதன் வேதாந்த சாரம் என்பதை பற்றி பல ஆச்சாரியர்கள் பேசியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். எல்லா உலக மொழிகளிலும் கீதை மொழிபெயர்ப்புகள் இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான மொழிபெயர்ப்புகள், உரைகள், விளக்கங்கள் என்று சம்ஸ்கிருத பண்டிதர்கள், ஞானிகள், சந்நியாசிகள், அறிவுஜீவிகள், சித்தர்கள் என்று பலரால் எழுதப்பட்டவை. இந்த ஆயிரக்கணக்கான புத்தகங்களில் ஒரு விசேஷம் என்னவென்றால், இந்த புத்தகங்களில் உள்ள ஒன்றுக்கொன்று முரணான கருத்து வேறுபாடு தான். ஒவ்வொரு ஆசானும் ஒவ்வொரு விதமாக விசேஷங்களை, ஸ்லோகங்களை மொழிபெயர்த்து விதவிதமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியார் போன்ற பெரிய மகான்களின் மத்தியிலேயே மிக பலத்த கருத்து வேறுபாடு இருக்கிறது. சங்கரர் இதை அத்வைத்தம் என்று சொல்கிறார், மத்வாச்சாரியர் இதை துவைத்தம் என்று சொல்கிறார். சமீப 100 ஆண்டுகளில் கீதைக்கு கமெண்ட்ரி எழுதிய சுவாமி சிவானந்தர், ரங்கநாதானந்தர், தயானந்தர், பக்தி வேதாந்த பிரபுபாதர், ஜெயதயாள் கோயந்தக்கா போன்றோரின் கருத்துக்களிலும் ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருக்கின்றன. இந்த கருத்து வேறுபாடுகளுக்கு காரணம் என்ன? காரணம் சமஸ்கிருத மொழிதான். சமஸ்கிருத மொழி என்பது ஒரு தேவ பாஷை, மிக செல்வம் படைத்த ரிச் லாங்குவேஜ். சமஸ்கிருத மொழியில் 10 லட்சம் வார்த்தைகள் இருக்கின்றன. 10 lakh 1 million வேர்ட்ஸ். அதாவது காளிதாசன் போன்ற கவிகள் 10 லட்சம் வார்த்தைகளை உபயோகித்திருக்கிறார்கள். அதே கணக்கில் இங்கிலீஷை எடுத்துக்கொண்டோம் என்றால், ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் 170,000 வார்த்தைகளுக்கு தான் அர்த்தம் கொடுத்திருக்கிறது. அதாவது சமஸ்கிருத மொழியில் உள்ளதை விட 1/5 பங்கு வார்த்தைகள் கூட ஆங்கிலத்தில் இல்லை. சமஸ்கிருத மொழியில் கீதையின் ஒரிஜினலில் இருந்து இங்கிலீஷிலோ இந்திய மொழிகளிலோ மொழிபெயர்க்கும் போது சமஸ்கிருத வார்த்தைகளுக்கு பலவிதமான அர்த்தங்களை கொடுத்து உரை எழுதியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் காந்தி மகானின் கருத்துக்களை படித்த பிறகு வேறு பல கமெண்ட்ரிகளை படித்த போது எனக்கு ஒரே குழப்பம் ஏற்பட்டது. சுவாமி பார்சார்த்தி, ஓங்காரானந்தா, முரளிதர சுவாமிகள், சாதி சுதானந்தா, சுனந்தா போன்றோரின் பிரசங்களை அட்டெண்ட் செய்திருக்கிறேன். அங்கும் இதற்கெல்லாம் பிறகு நான் கடைசியாக என்னுடைய 70வது வயதில் வந்த முடிவு என்னவென்றால், என்னுடைய 70வது வயதில் இந்த முடிவுக்கு வந்தேன். மற்றவர்களின் சிந்தைகளை படிப்பதால், கேட்பதால் குழப்பம்தான் வருகிறது. எனக்கு கீதை என்ன கற்பிக்கிறது, எனக்கு என்ன கற்பிக்கிறது என்பதை அறிய நானே ஒரிஜினல் சம்ஸ்கிருதத்தில் படிக்க வேண்டும் என்பதுதான். அதிர்ஷ்டவசமாக நான் பள்ளிக்கூடத்திலும் கல்லூரியிலும் 8 ஆண்டுகள் சமஸ்கிருதத்தை ஒரு பாடமாக படித்திருக்கிறேன். சமஸ்கிருத படிப்பில் எனக்கு அப்பொழுது ஆர்வம் இருந்தது. ஆகையால் கீதை ஒரிஜினல் சமஸ்கிருதத்தில் அகராதிகளின் உதவியுடன் படிப்பதில் எனக்கு ஒரு கஷ்டமும் இருக்கவில்லை. ஏன் இந்த கீதா ஸ்டடி மூலம் நான் கீதையை பற்றி புரிந்து கொண்டது இதுதான். காந்தி மகான் சொன்னதைப் போல் கீதை நல்வாழ்வுக்கு ஒரு வழிகாட்டி. கீதையை பற்றி பரவலாக இருக்கும் ஒரு தப்பான அபிப்பிராயம் என்னவென்றால், கீதை வாழ்க்கைக்கு சம்பந்தப்படாத ஒரு வேதாந்த நூல் என்பது.
ஆனால் உண்மையில் அது ஒரு பிராக்டிக்கல் கைட் டு லைஃப். கீதை வழிகாட்டியாக கொண்டு வாழ்க்கையை நடத்தினால் அந்த வாழ்க்கை வெற்றிகரமானதாக, சந்தோஷமானதாக, மன அமைதி மிக்கதாக, தர்மம் மிக்கதாக, நல்வாழ்க்கையாக அமையும். இதுதான் நான் புரிந்து கொண்டோம். என்னுடைய ஒரு உறுதியான நம்பிக்கை என்னவென்றால், நம் சமூகம் முன்னேறுவதற்கு கீதையை இளம் வயதிலேயே கற்பிக்க வேண்டும். கீதையை ஒரு வழிகாட்டியாக கொள்ள இளம் பிராயத்திலேயே ஆரம்பிக்க வேண்டும். கீதை ரிட்டையர் ஆன பிறகு முதுமையில் படிக்க வேண்டிய ஒரு வேதாந்த நூல் அல்ல. இது ஒரு பிராக்டிக்கல் கைட்ல செயல்பாட்டுக்கு வழிகாட்டி. இன்று கூட ஒரு கீதை லெக்சர் செய்தோம் சென்றோம் என்றால் ஹாலில் 80% மக்கள் கிழவர்களாக தான் இருப்பார்கள். இளைஞர்கள் மிக கம்மியாக இருப்பார்கள். ஆகையால் கீதை நம் இளைஞர்களுக்கு அவர்கள் அறிவு ஓரளவு முதிர்ச்சி அடைந்த பிறகு, அதாவது 17-18 வயதில் இருந்து கற்பிக்க ஆரம்பிக்க வேண்டும் என்பது என் கருத்து. அவர்களுக்கும் நீண்ட ஆயுள் இருக்கிறது. தன் வாழ்க்கையில் கீதையை வழிகாட்டியாக வைத்துக் கொள்ள அவர்கள் தூண்டப்பட வேண்டும். கீதையின் வழியில் வாழ்க்கையை நடத்த அவர்களுக்கு வேண்டிய அவகாசம் இருக்கிறது. கீதையின் தத்துவத்தை இளைஞர்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான முறையில் சொல்லி அவர்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டும். இந்த குறிக்கோளோடு தான் கீதக்தாமிர்தம் என்ற இந்த புத்தகத்தை நான் எழுதினேன். உலகத்தின் எல்லா சமூகங்களிலும் ஒரு பழக்கம், சிறு குழந்தைகளுக்கு கதை சொல்லி அதன் மூலம் புத்திமதி சொல்லும். ஆமை முயலும் கதை சொல்லுகிறோம். அதன் கருத்து என்ன? எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை நிதானமாக இடைவிடாத அக்கறையுடன் செய்ய வேண்டும் என்பதுதான். அதே மாதிரியாக இடையனும் ஓநாயும் என்ற கதையை சொல்கிறோம். தி பாய் ஹூ கிரைட் வுல்ஃப். பொய் சொல்லி ஊரை ஏமாற்றி ரொம்ப நாள் வாழ முடியாது, அது கெட்ட பலனே தரும். இப்படி கதை சொல்லி அதன் மூலம் நல்வாழ்விற்கு வழிகாட்டுவது என்பது குழந்தைகளுக்கு மாத்திரமல்ல, இளைஞர்களுக்கும், ஏன் நடுத்தர வயதினருக்கும் பொருந்தும் என்பது என் கருத்து. ஆனால் கதைகள் தான் வேறு மாதிரியாக இருக்க வேண்டும். மாயாஜால, மந்திரஜால, தந்திர கதைகளாக இருக்கக்கூடாது. நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய, நம்பக்கூடிய கதைகளாக இருக்க வேண்டும். முடிந்தால் சரித்திரத்தில் உண்மையான நடந்த சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட கற்பனை கதைகளாக கூட இருக்கலாம். இந்த அடிப்படையில் என் கற்பனை கதைகளை எழுத ஆரம்பித்தேன். நம் இந்திய நாட்டு சரித்திரத்தை பின்னணியாக கொண்டு சில கதைகளை எழுதினேன். இந்தியாவின் வெவ்வேறு மாநிலங்களில் வாழ்ந்து பணி செய்த அனுபவங்களை கொண்டு வெவ்வேறு மாநிலங்களை சூழ்மையாக கொண்டு கதைகளை எழுதினேன். கீதையில் 18 அத்தியாயங்களும் 700 ஸ்லோகங்களும் உள்ளன. ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு யோகா எனப்படுகிறது. இங்கு யோகா என்ற சொல்லுக்கு மார்க்கம் அல்லது வழி என்று அர்த்தத்தில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. கீதையில் கர்மயோகம், பக்தி யோகம், சந்நியாச யோகம் என்று ஒவ்வொரு அத்தியாயமும் வெவ்வேறு வழிகளில் பரம்பொருளின் பாதத்தை அடைய வழிகாட்டியாக அமைகின்றிருக்கிறது. என் புத்தகத்தில் 18 அத்தியாயங்களில் உள்ள 18 யோகங்களை விளக்க வெவ்வேறாக 18 கதைகளை எழுதியிருக்கிறேன். அதுபோக எனக்கு மிக பிடித்தமான கீதையின் முதல் ஸ்லோகத்தையும் கடைசி ஸ்லோகத்தையும் ஆராயும் வகையாக 2 கதைகளை எழுதியிருக்கிறேன். ஆக மொத்தம் 18+2 20 கதைகளை கொண்டது இந்த புத்தகம். இவை சில்ட்ரன் ஸ்டோரிஸ் அல்ல, கட்டாயமாக சொல்கிறேன். இது சிறுவர்களுக்காக, குழந்தைகளுக்காக எழுதப்பட்ட கதைகள் அல்ல. அடல்ட் ரீடர்ஸ்க்காக எழுதப்பட்டது, அதாவது அறிவு முதிர்ச்சி அடைந்தவர்களுக்காகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 20 கதைகளையும் விமர்சிக்க நமக்கு டைம் இல்லை, உங்களுக்கும் பொறுமை இருக்காது. ஆகையால் சாம்பிளாக 2 கதைகளை சுருக்கமாக சொல்லி என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நான் முதலில் சொல்லப்போவது கீதையின் 2வது அத்தியாயமான சாங்கிய யோகம், தி யோகா ஆஃப் ரீசனிங் என்ற ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதற்கு சாங்கிய யோகம் என்ற அத்தியாயத்தில் உள்ள தத்துவத்தை விளக்குகிறது. இந்த அத்தியாயத்தை முக்கியமாக கண்ணன் சில கேள்விகளுக்கு பதில் சொல்கிறான். பிறப்பு என்பது என்ன? இறப்பு என்பது என்ன? இந்த உடல் தேகம் என்பது என்ன? தேகின் என்று சொல்லப்படும் இந்த தேகத்திற்குள் இருக்கும் ஆன்மா என்பது என்ன? இதுதான் மிக பெரிய விஷயமான கேள்விகள். இதையெல்லாம் கண்ணன் கீதையில் விளக்கி இருக்கிறான். கண்ணன் முதலில் சொல்லுது இதுதான் நான் என்று நீ சுட்டிக்காட்டும் உடல் உண்மையில் நீ அல்ல. உடல் என்பது அசத், அதாவது ஒரு பொய். அது உண்மையான நீ இந்த உடலுக்குள் உரையும் ஆன்மா, அதுதான் சத் என்று சொல்கிறான். அந்த காலத்தில் தமிழில் பாடுவார்கள், காயமே இது பொய்யடா, இது காற்றடைத்த பையடா என்று. அது மாதிரியாக இது கீதையில் சொல்லும் தத்துவம் தான். இதுதான் நம் உடலுக்கும் அதன் உள் உரையும் ஆன்மாவிற்குள்ள முக்கியமான வித்தியாசம் இருக்கிறது. அது என்னவென்றால்,
நம் உடலை நம்மால் உயர்த்த முடியாது. எனக்கு சங்கீதம் என்றால் ரொம்ப பிடிக்கும், அதனால் 3வது காதை வளர்க்க முயற்சிக்கிறேன் என்றால் அது நடக்காது. ஒரு சாப்பாற்றாமன் எனக்கு 2வது இறைப்பை வேண்டும் என்று கேட்டால் அதுவும் முடியாது. ஆனால் உள்ளிருக்கும் ஆத்மாவை நம்மால் உயர்த்த முடியும். நாம் பிறக்கும் போது பூர்வ ஜென்மங்களில் செய்த பாவ புண்ணியங்களை சுமையோடு பிறக்கும். இந்த ஜென்மத்தில் தர்மத்திற்கு கட்டுப்பட்ட நம்போ புண்ணிய காரியங்களை செய்து நம் வாழ்க்கையை நடத்தினோம் என்றால் நம் ஆன்மா உயரும். அது அது ஒரு சில பிறப்புகளில் பிறப்பு இறப்பு சில பிறப்புகள் அப்படி நல்ல தார்மீக வாழ்க்கையை நடத்தினால் பிறப்பு இறப்பு அதற்கு பின் மறுபிறப்பு மறு இறப்பு என்ற சக்கரத்திற்கு விடுபட்டு பரமபதத்தை அடையவும். இதைத்தான் நம் தமிழில் வாழ்வின் குறிக்கோள் மறுபிறப்பு இல்லை என்று நம் பெரியோர்களால் விமர்சிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரியாக பாவ காரியங்களை செய்து அதர்ம வாழ்க்கை வாழ்ந்தோம் என்றால் அது நம் ஆன்மாவை கீழே நோக்கி எடுத்து செல்கிறது. கீதையின் 2வது அத்தியாயத்தில் நான் சொன்ன 2வது அத்தியாயத்தில் 16வது ஸ்லோகம் சொல்லியிருக்கிறது, ந அசதோ வித்யத்தை பாவகா ந அபாவோ வித்யத்தை சதா. இதன் பொருள் என்னவென்றால் மனிதனின் உடலுக்கு பரிமாணம் கிடையாது, எவல்யூஷன் கிடையாது, ஆனால் ஆன்மாவிற்கு பரிணாமம் உண்டு. கீதையில் சொல்லியிருக்கும் இந்த தத்துவத்தை விளக்க எழுதப்பட்டதுமான தி பாடி அண்ட் இட் எம்பாடிட் சோல், தி பாடி அண்ட் தி எம்பாடிட் சோல் என்ற என் கதை. இதில் முக்கிய பாத்திரங்கள் 2 சித்த வைத்தியர்கள், சிறு வயதிலிருந்தே நெருங்கிய நண்பர்கள். இதில் ஒருவர் நற்குணங்கள் நல்ல அறிவு எல்லாம் படைத்தவர், தமிழில் ஆன்மீக நூல்களையும் பகவத்கீதையும் படித்தவர். கொஞ்சம் ஒரு நிமிஷம். ஆனால் அவருடைய நண்பர் அவ்வளவு அறிவாளியும் அல்ல, நற்குணம் படைத்ததும் அல்ல. ஆனால் இருவருக்கும் மிக நெருக்கமான நட்பு இருந்தது. ஒரே வயதினரான இருவருக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக திருமணம் நடக்கிறது. 2வது சொல்லியவருக்கு கிடுகிடு என்று 3 ஆண் குழந்தைகள் பிறக்கின்றன. முதலில் சொல்லியவருக்கு குழந்தைகளை பிறக்கவில்லை. 2ஆம் அவருக்கு 4வதாக மற்றொரு குழந்தை பிறக்கிறது, ஒரு பிள்ளை. இந்த பிள்ளையை முதல்வர் தத்து எடுத்துக் கொள்கிறார், அதான் அடாப்ஷன் என்று சொல்வார்கள், தத்தாக எடுத்துக் கொள்கிறார். இந்த தத்து விஷயம் ஊரில் யாருக்கும் தெரியாதவனும் பார்த்துக் கொள்கிறார்கள். அந்த பிள்ளை முதல்வருக்கு பிறந்தது என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். அவரும் அந்த தத்து பிள்ளை தன் குழந்தையாக பாவித்து எல்லா நற்குணங்களும் தெய்வ பக்தி உள்ளவனும் வளர்க்கிறார். ஆனால் அந்த மற்ற 3 பிள்ளைகளோ பெற்றோர்களால் சரியாக வளர்க்கப்படவில்லை. அவர்களை தொடர்ந்து 3 பெண் குழந்தைகளும் அந்த பெற்றோருக்கு பிறக்கின்றன. பயன்கள் சரியாக கவனிக்கப்படவில்லை. அவர்களுடைய ஆன்மீக வளர்ச்சி கீழ்நோக்கி போகிறது. தன்னுடைய முதல் 3 பிள்ளைகள் சரியான வழியில் வளராததும் தத்து கொடுக்கப்பட்ட 4வது மகன் நற்குணங்களை படைத்தனாகவும் வளர்வதை பார்த்து 2ஆம் அவருக்கு வயிற்றெரிச்சல் ஏற்படுகிறது. நண்பனோடு சண்டை போட்டு 4வது பிள்ளையை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்துகிறார். அந்த மகனின் உடல் தான் தனக்கு பிறந்தது. மேற்கூட அந்த சிறுவனின் மேல்நோக்கு ஆன்மீக வளர்ச்சி தன் நண்பனால் ஆக்கப்பட்டது என்ற கீதையின் தத்துவம் அவருக்கு தெரியாது. உடல் பரிமாணம் எவல்யூஷன் இல்லாதது. உள்ளிருக்கும் ஆன்மீகம் பரிணாமம் உண்டு. ஆன்மீகத்துக்கு தான் பரிணாமம் உண்டு. ஆன்மாவை மேல் நோக்கி வளர்க்க செய்வது நம் கையில் தான் இருக்கிறது என்று கீதையில் சொல்லப்பட்ட உண்மை. அது அந்த நண்பருக்கு தெரியவில்லை. அப்பொழுது ஒரு திடுக்கிடும் சம்பவம் நடக்கிறது. பரிணாமற்ற உடலுக்கும் மேல் நோக்கி வளரக்கூடிய ஆன்மாவிற்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த சம்பவம் அவருக்கு புரட்டுகிறது. அந்த சம்பவத்தை பற்றிய விவாதத்தையும் மேற்கொண்டு நடக்கும் செயல்களையும் புத்தகத்தில் படிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளினேன். ஏனென்றால் அதை இப்படி மேலும் விவரமாக சொல்லி எனக்கு டைம் இல்லை. புத்தகத்தின் காம்ப்ளிமெண்டரி காப்பி சேவாலயம் லைப்ரரிக்கு கொடுக்கிறேன். நான் அடுத்ததும் கடைசியாகவும் சொல்லப்போகும் கதை கீதையின் 14வது அத்தியாயமான திரிகுண விபாக யோகம் என்ற அத்தியாயத்தில் உள்ள தத்துவத்தை விளக்கியது. இந்த கதை முகலாய சக்கரவர்த்தி அக்பரையும் அவருடைய மிக நெருங்கிய நண்பரான ஆலோசகரான பீர்பால் என்பவரையும் பாத்திரங்களாக கொண்ட கற்பனை கதை. அக்பர் சக்கரவர்த்திக்கு ஆன்மீக விடயத்தில் மிக பற்று உண்டு. ஏனைய முகலாய அரசர்களைப் போல் இல்லாமல் அவரை எல்லா மதத்தினரையும் சமமாக நடத்தினார். எல்லா மத நூல்களையும் படித்தார். ஹிந்து மதத்தின் முக்கியமான அம்சங்களையும் இஸ்லாம் மதத்தின் சாராம்சத்தையும் கலந்து தீன் இலாஹி என்ற
ஒரு புதிய மதத்தை கூட ஸ்தாபித்தார். அவருடைய சபையில் அவருக்கு மிக பிடித்தமானவர் மகேஷ் தாஸ் என்ற ஒரு ஹிந்து பிராமணர். கீதையும் மற்ற ஆன்மீக நூல்களையும் நன்கு படித்தவர். அக்பர் அவருக்கு சிறந்த அறிவாளி என்ற அர்த்தத்தில் பீர்பால் என்று பெயர் வைத்தார். இதுதான் சூழ்நிலை. ஒரு நாள் அதிகாலை அக்பர் தன் அரண்மனையின் பின்புறமாக உள்ள தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தார். திடீரென்று தாங்க முடியாத ஒரு நாற்றம் அவருடைய நாசியை தாக்கியது. காரணம், அரண்மனையில் ட்ரை டைப் லெட்ரின்ஸ் என்ற கழிப்பறைகளை சுத்தம் செய்யும் துப்புரவு தொழிலாளி தலையில் ஒரு இரும்பு வானலியில் மலத்தை தாங்கி கொண்டு தூரத்தில் உள்ள ஒரு பள்ளத்தில் கொட்டுவதற்காக எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறான். அவன் கையில் ஒரு சிறிய தொடப்பம். அவன் மேலெல்லாம் மலம் சிந்தி கொண்டிருக்கிறது. இந்த பரிதாபத்தை பார்த்ததும் மன்னனுக்கு அவன் மேல் மிகுந்த இரக்கம் பிறக்கிறது. உடனே அரண்மனை பராமரிப்பு அதிகாரி அழைத்து அவனுக்கு மலத்தை தூக்கி செல்ல வீல் பேரோ என்று சொல்லப்படும் ஒரு இருசக்கர வாரத்தை இம்மிடியே கொடுக்க வேண்டும். நீண்ட கம்பத்தின் நுனியில் கட்டப்பட்ட விளக்குமாறி கொடுக்க வேண்டும். மேலும் மலம் மேலே சிந்தாமல் இருக்க ஒரு தோல் மேலாடையும் அவனுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறது. அன்று மதியம் மன்னன் ஊரில் உள்ள மார்க்கெட்டை பற்றி அநேக கம்ப்ளைண்ட்ஸ் வருவதால் அதை பார்த்து செல்கிறார். அங்கு சென்றால் மார்க்கெட்டில் ஒரே நாற்றம், துர்நாற்றம். காரணம், அங்கு அழுகிய பழங்கள், காய்கறிகள், கசாப்பு கடைக்காரர்கள் இருந்து வந்த மாம்ச துண்டுகள் எல்லாம் ஒரு பெரிய குவியலாக கிடைக்கிறது. வியாபாரிகளை கூப்பிட்டு ஏன் இந்த நிலை என்று கோபமாக அவர் கேட்கிறார். அப்போது வியாபாரிகள், மன்னா, சமீப காலம் வரை இந்த குப்பையெல்லாம் வண்டிகளில் ஏற்றி ஊருக்கு வெளியில் இருக்கும் ஒரு பள்ளத்தில் கொட்டி கொண்டுதான் இருந்தோம். ஆனால் இப்பொழுது அங்கு செல்லும் அந்த பழைய ரஸ்தாவானது மிக பழுதடைந்த நிலையில் இருக்கிறது. வண்டிகள் செல்ல முடியவில்லை. நாங்கள் என்ன செய்வது? ரஸ்தாவை ரிப்பேர் செய்வதற்கு முழு பணம் எங்களால் வசூலிக்க முடியவில்லை என்று சொன்னார்கள். உடனே அக்பர் கஜானாவில் இருந்து அதிகாரியை கூப்பிட்டு, இந்த ரஸ்தா ரிப்பேர் செய்வதற்கு தேவையான பணத்தில் பாதி பணத்தை நம் கஜானாவிலிருந்து கொடுப்போம், மற்றதை அவர்கள் வசூலித்து செய்வார்கள். இந்த வேலை 2 மாதங்களுக்குள் முடிய வேண்டும் என்று கடுமையாக உத்தரவிட்டு செல்கிறார். அன்று மாலை அரண்மனையில் ஒரு நாட்டிய நிகழ்ச்சி நடக்கிறது. அதில் மிக நன்றாக நாட்டியம் ஆடிய ஒரு அழகான பெண் இருந்தார். அக்பருக்கு அவளை மிகவும் பிடித்திருந்தது. சக்கரவர்த்தி அவர் சாயந்தரம் அவருக்கு கம்பெனியாக இருக்க அந்த பெண்ணை அழைத்து வரும்படி கட்டளையிடுகிறார். சேவகன் அந்த நாட்டியம் குழு தங்கி இருக்கும் காலனிக்கு சென்று அந்த பெண்ணிடம், மன்னன் உன்னை அரண்மனைக்கு அழைத்து உன்னோடு வா என்று சொல்கிறார். இதை கேட்டதும் அந்த பெண்ணுக்கு ஒரே குஷி. கிடுகிடுவென்று அவளிடம் இருந்த சீப் சென்ட்டை பூசிக்கொண்டு, வாசனை தைலத்தை வைத்து தலையை வாரிக்கொண்டு, வாய் நிறைய வாசனை புகையிலை அடைத்துக்கொண்டு சேவகனோடு செல்கிறார். ஆனால் அரண்மனை நெருங்க அவளுக்கு பயம் உண்டாகிறது. மன்னனை பார்க்க போகிறோமே, என்ன சொல்லுவாரோ, என்ன செய்வாரோ என்று ஒரு பயம் ஏற்படுகிறது. கொஞ்சம் வேர்த்து குட்டுகிறது. மன்னனின் முன்னால் அவள் போய் நிற்கும் போது அவள் போட்ட சீப் சென்ட், புகையிலை, வியர்வை எல்லாம் சேர்ந்து ஒரு துர்நாற்றத்தை வீசுகிறது. மன்னன் மிகவும் கோபம் விளைந்து, இந்த பெண்ணை இங்கிருந்து 2 ஷார்ட்டைடு கொடுத்து விரட்டுங்கள் கட்டளை இடுகிறார். மறுநாள் காலை அக்பர் முதல் நாள் தனக்கு நடந்த இந்த 3 சம்பவங்களை நினைவில் கொள்கிறார். தன் நடத்தையை பற்றி அவருக்கு ஒரே வியப்பு, சந்தேகம். பீர்பாலை அழைத்து அவருக்கு அந்த சம்பவங்களை எல்லாம் விவரித்து அரண்மனைக்கு விவரித்து சொல்கிறார். சொல்லிவிட்டு கேட்கிறார், இந்த 3 சம்பவங்களிலும் என் செயல்பாடு துர்நாற்றத்தால் தூண்டப்பட்டது. ஆனால் என் எதிர் செயல் என்னவோ, ரியாக்ஷன் ஒன்றிலிருந்து ஒன்று மாறுபட்டதாக இருந்தது. காலையில் தோட்டியின் மேல் கருணை காட்டினேன், மார்க்கெட்டில் சுறுசுறுப்பாக செயல்பட்டேன். ஆனால் இரவில் அந்த பெண் மேல் கருணை இல்லாமல் நடந்து கொண்டேன். ஒரே மனிதன் இப்படி 3 வெவ்வேறு விதமாக நடப்பதற்கு என்ன காரணம்? இதை பற்றி ஏதாவது நம் மத புத்தகங்கள் ஏதாவது சொல்லியிருக்கிறதா என்று கேட்கிறார். அதற்கு பீர்பால்,
கீதையில் இருக்கிறது. இதற்கு பதில் கீதையில் இருக்கிறது. திரு இந்த கீதையின் 17வது அத்தியாயமான திரிகுண விபாக யோகம் என்ற அத்தியாயத்தில் இதற்கு பதில் இருக்கிறது. கீதையில் என்ன சொல்லி இருக்கிறது என்றால், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் 3 குணங்கள் இருக்கின்றன. அந்த 3 குணங்களுக்கு சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று பெயர். எல்லா மனிதர்களுக்கும் இந்த 3 குணங்களும் இருக்கின்றன. ஒரே விகிதத்தில் இருக்காது. சிலருக்கு சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும், சிலருக்கு ரஜோகுணம் மேலோங்கி இருக்கும், சிலருக்கு தமசக்க குணம் மேலோங்கி இருக்கும். ஆனால் இருக்கிறத நோக்க டைம் பியூர் சத்துவகுணம் உள்ளவனும் கிடையாது, கூல் தமச குணமும் உள்ளவனும் கிடையாது. சத்துவகுணம் என்பது கருணை, நட்பு, அன்பு என்ற அம்சங்களை கொண்டது. ரஜோகுணம் என்பது சுறுசுறுப்பாக செயல்படும் குணம். தமோ குணம் என்பது சுயநலம், தற்பெருமை, அகங்காரம், சோம்பேறித்தனம் போன்ற கெட்ட அம்சங்களை கொண்டது. ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு குணம் மனிதனின் சிந்தனையை தாக்குகிறது. சாதாரணமாக சொன்னால் அதிகாலையில் சத்துவகுணத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கு. அதிகாலையில் சத்துவகுணத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும். பகற்பொழுதில் ரஜோகுணம் மேலோங்கும். மாலை லேட் ஈவினிங் டயத்தில் தமோகுணத்தின் ஆதிக்கம் அதிகரிக்கும். இதுதான் கீதையில் சொன்னது. ஆண்டவனின் படைப்பு அப்படி இருக்கிறது. பாஷா அவர்களே, நீங்கள் காலை, மதியம், இரவு என்ற 3 சமயங்களில் 3 விதமாக செயல்பட்டதற்கு காரணம் அந்த சமயத்தில் வெவ்வேறு குணத்தின் ஆதிக்கத்தில் இருந்ததுதான். அதனால்தான் உங்கள் செயல்பாட்டில் வேறுபாடுகள் இது என்று சரியான விளக்கம் கொடுத்தார். மனிதனின் கடமை என்னவென்றால், தன் உள்ளிருக்கும் தமோ குணத்தை முடிந்த அளவுக்கு அடக்கி சத்துவ குணத்தை வளர்க்க வேண்டும். இதுதான் கீதையில் சொன்ன தத்துவம். இதை நம் வாழ்க்கையில் பார்க்கலாம். எப்பொழுதும் காலையில் எழுந்து படிக்க வேண்டும் என்று சிறு வயதிலிருந்தே நம் குழந்தைகளுக்கு சொல்லி வருகிறோம். காரணம் என்னவென்றால், அந்த டயத்தில் தான் மூளை சரியாக வேலை செய்கிறது, சரியாக தெளிவாக இருக்கிறது, சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிறது. அதே மாதிரியாக இரவில் குடித்துவிட்டு கார் டிரைவ் செய்து ஆக்சிடென்ட் செய்வதெல்லாம் நடக்கிறது. அதற்கு காரணம் அந்த குடிகாரர்களுக்கு தமோகுணம் வந்துவிடுகிறது. ஆகையால் இதை பீர்பால் அக்பருக்கு விளக்கிய விதம் கீதை அடிப்படையாக கொண்ட உபதேசத்தை நாம் எல்லோரும் பின்பற்ற வேண்டும். மேலும் இந்த மாதிரி கதைகளின் மூலம் கீதைகளின் தத்துவத்தை இந்த புத்தகத்தில் விவரித்திருக்கிறேன். இந்த உரையை இதற்குள் முடித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. நான் சொல்றேன் சார், பேசுங்க சார். ரொம்ப அருமையா இருந்தது. புஸ்தகமும் அருமையான ஐடியா. இப்ப கேக்குறதா நான் பேசுறது? நல்லா கேக்குறது. புஸ்தகம் அருமையான ஐடியா, அது அருமையான கருத்து. அது அந்த கடைசி பீர்பால் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ராமோகன் சார் சொன்னது. அது ஹோப்ஃபுல்லி இட் வில் டேக் ஆஃப் அமங் young people. So my best wishes and compliments on the book. Thank you. Best wishes. ஒரு அருமையான புஸ்தகத்தை நான் யாருன்னு சொல்லிடுறேன். நான் ரமேஷ் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். So best wishes and நல்ல compliments for writing this book. Thank you sir. Thank you. சார், குட் ஈவினிங் சார். உங்களுடைய கொஞ்சம் ஆயிடுச்சு உங்களை பார்த்து, உங்களுடைய தரிசனம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ஸோ இந்த வயசுலையும் தளராம உங்களுடைய குரல் கொஞ்சம் கூட தொய்வு இல்லாம ரொம்ப அற்புதமா கண்ணீர்னு மணி பூசை மாதிரி நீங்க பேசினது ரொம்ப பெரிய சந்தோஷம். நிச்சயமா உங்க வயசுல இந்த மாதிரி ஒரு பாக்குறதே எங்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜெட்டிக்கா இருக்கு. ரொம்ப அழகா புக் ரிவ்யூ சரியா 1/2 மணி நேரத்துக்குள்ள கொஞ்சம் அதுவும் ஸ்லோகனோட முடிச்சது அப்படிங்கிறது அதுக்கு ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்ததா இருந்தது. முக்கியமா என்ன ரொம்ப கவர்ந்த விஷயம், நீங்க ஆரம்பிச்ச அந்த இது எங்க காந்தி மகாத்மாவுடைய பகவத்கீதை பத்தின கருத்துக்கள்ல 2 கருத்தை நான் வேறுபடுறேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் நீங்க சொன்னது ரொம்ப அற்புதமா பிடிச்சிருந்தது. ஏன்னா யூஸ்வலா ஒரு புத்தகத்தை நம்ம பாராட்டி மட்டுமே பேசி நிறைய நேரங்கள்ல பண்ணுவோம். ஆனா நீங்க அந்த எங்க வேறுபடுறீங்க, ஒரு தனிப்பட்ட மனுஷனா எங்க வேறுபடுறீங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது நீங்க வால்யூம் நிறைய இருந்தாலும் 2 கதைகள் வழியா ரொம்ப சுருக்கமா அழகா மனசுல பதிகிற மாதிரி நீங்க பேசினது ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா இன்னைக்கு உங்களோட பேச்சை கேட்கறதுக்கு நாங்கெல்லாம் we are very blessed sir. Thank you so much. Thank you sir. Thank you.
ஆன்லைன்ல ஜாயின் பண்ணிருக்கிறவங்க வேற யாராவது கமெண்ட்ஸ்? I am Raghavan. தேங்க்ஸ் சார். Yes, yes, பேசுங்க சார், Raghavan. பேசுங்க. Yeah, very nice. Actually, Ramon, you spoke very well. ரொம்ப நல்லா பேசுனீங்க. This is the first time I am hearing to you over the Okay. Anmigam topic. Actually, this is referring to chapter 17 of Gita, isn't it? Yes. So, அதில் வந்து என்ன ஜென்ரல் சாராம்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, because I have not read Bhagavad Gita extensively and all. So, I am a choosy reader. இங்கிருந்து அங்கிருந்து ஏதாவது படிப்பேன். So, but I am interested in Anmigam, but in a different way altogether. But அதில் என்ன சொல்கிறாருன்னா, choosing the right over pleasant. Choosing the right over pleasant. That is the chapter 17 ஓட சாராம்சம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்னன்னா, சூசிங் தி ரைட்னப்போ நம்ம இந்த 3 குணத்தை பத்தி பேசுறோம். 3 குணத்தை பத்தி பேசுறோம். அந்த 3 குணத்தை பத்தி பேசுறப்போ மார்னிங் சத்விக்கு, ரஜுவிக்கு, தமஸ் அதெல்லாம் சொல்றோம். பட் சூசிங் த ரைட் அப்படிங்கிறப்போ தட் கேன் ஹேப்பன் அட் எனி டைம், isn't it? தட் கேன் ஹேப்பன் அட் எனி டைம். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நம்மளை வளர்த்துக்கணும். அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வளர்த்துக்கணும். அப்படி இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மென்டல் எபிலிட்டி அண்ட் யுவர் தாட் ப்ராசஸ். அது வரணும். அதுக்கு வர்றதுக்கு இப்போ பீர்பாலோட இது ரைட். ஐ டோன்ட் சே பீர்பால் இஸ் ராங் ஆர் எனிதிங். பட் சாப்டர் 17 வர சாராம்சமே சூசிங் த ரைட் ஓவர் த பிளசன்ட். இந்த பிளசன்ட்னு வரப்போ இந்த 3 குணங்கள் வரும். பட் அந்த பிளசண்ட்டை நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறது சாப்டர் 17 டீட்டெயிலாக கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். நான் ஃபுல்லாக படித்ததில்லை. ஸோ அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் ஓகே. இஃப் யூ ஹவ் ரெட் சாப்டர் 17 யூ கேன் ஜஸ்ட் ஹைலைட் ஆன் ஹவு டு டெவலப் டு சூஸ் த ரைட் ஓவர் த பிளசன்ட். அப்படி ஏதாவது தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்ல நல்லா இருக்கும். ஆக்சுவலாக நீங்க சொல்றது சாப்டர் 17 என்பது ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம். 3 ஸ்ரத்தைகளுக்கு மனிதருக்குள், அதுவும் 3 குணங்கள் இருப்பது போல் நமக்கு 3 ஸ்ரத்தைகளும் இருக்கின்றன. அதுதான் கீதையின் தத்துவம். ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம் என்பதுதான் அந்த நீங்கள் சொன்ன சாப்டர் 17 டைட்டிலாக. இதை விளக்குவதற்கு நான் ஒரு கதையை எழுதியிருக்கிறேன். நமக்கு எல்லாம் தெரியும், நாதிர் ஷா என்று ஒரு மூடன், என்ன சொல்ல, ஒரு மூர்க்கன். முகலாய சாம்ராஜ்யம் அழியும் தருவாயில் இருக்கும்போது டெல்லியை வந்து சூறையாடுகிறான். கோஹினூர் வைரத்தையும் பீகாக் த்ரோன் என்று சொல்லப்படும் மயில் சமாசானத்தையும் எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறேன். இது நம் சரித்திரம். இந்த சரித்திர நிகழ்ச்சியை அடிப்படையாக கொண்டுதான் நான் ஒரு கதை எழுதியிருக்கிறேன் சாப்டர் 17 விளக்குவதற்கு. 3 விதமான ஸ்ரத்தைகள். என் கதையில் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். என் கதையில் ஒரு பெரிய பணக்காரன் இருக்கிறான். அவனுக்கு வந்து நாதர் ஷா கொள்ளையடிக்க வருகிறான் என்று தெரிகிறது. ஆகையால் தன் பணத்தை எல்லாம், தன் தங்க காசுகள் வைத்திருக்கிறான். அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு பக்கத்தில் உள்ள கிராமத்தில் தன் விவசாயி ஒருவன் வீட்டில் பன்றிகள் வளர்க்கிறான். அந்த விவசாயி அந்த பன்றிகள் வளர்க்கும் இடத்தில் தோண்டி அதை போய் தோண்டுகிறான். நமக்கு தெரியும், இஸ்லாமில் பன்றி என்பது மிகவும் என்ன சொல்வது, ஒரு பெருக்கத்தக்க பிராணி என்பது என்று ப்ராஃபட் முகமது அவர்களே சொல்லியிருக்கிறார். ஆகையால் அந்த பன்றி இருக்கும் இடத்திற்கு அவர்கள் போகவில்லை. நாதிர் ஷாவின் வீரர்கள், சேனைகள் போகவில்லை. இந்த பணம் காப்பாற்றப்படுகிறது. அதற்கு பிறகு இந்த பணக்காரன் அந்த பணத்தை தங்க காசுகளை எடுத்துக்கொண்டு மறுபடியும் வந்து நாதிர் ஷா சென்ற பிறகு ஊருக்கு வருகிறான். எல்லாம் நாசம். வியாபாரிகளின் கடைகள், வீடுகள் எல்லாமே நாசம் அடைந்திருக்கிறது. இந்த பணத்தை நாம் வைத்துக்கொண்டு நாம் இவர்களுக்கு நன்மை செய்யலாம் என்று நினைக்கிறோம். அதன்படி அவனுக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த பணத்தை எப்படி செலவழிக்கலாம் என்று சொல்லி ஒரு பெரியவரை கேட்கப் போகிறார். அவர் கீதையில் மதுரா கோவிலில் ஒரு அர்ச்சகர், அவர் கீதையை கரைத்து கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன் 3 பிள்ளைகளுக்கும் இந்த பணத்தை கொடு, 3ஆக பிரித்து கொடு. 3 படத்தை பிரித்து கொடுக்காதே, ஆளுக்கு 100 தங்க காசுகள் கொடுத்து நீங்கள் இஷ்டப்படி இந்த பணத்தை இந்த நாதிர் ஷாவின் படையெடுப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கு கொடுங்கள் என்று சொல்கிறார். அதே மாதிரி 3 பிள்ளைகளும் கொடுக்கிறான் அவன். அந்த 3 பிள்ளைகளும் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு விதமாக அதை செலவழிக்க. ஒருவன் சொல்கிறான், நான் ஹனுமான் கோவிலுக்கு போனேன். அந்த ஹனுமான் கோயில் நாதிர் ஷாவின் படையால் அழிக்கப்பட்டிருக்கிறது.
அந்த கோவில் அந்த பூசாரியும் வேலையில்லாமல் பசியோடு போய் திண்டாடுகிறார். அவருக்கு பணம் கொடுத்து, இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்து, அந்த 100 காசுகளை அவர்களுக்கு கொடுத்து, இந்த கோவிலை மறுபடியும் சீர் செய்யுங்கள், நீங்களும் உங்களுக்கு இம்மீடியட்டாக தேவைப்படும் உடைகளை வாங்கிக் கொண்டு இந்த பணத்தை வைத்துக்கொண்டு இந்த கோவிலை மறுபடியும் சீர் செய்யுங்கள் என்று கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி, இன்னொரு பிள்ளை என்ன செய்கிறான் என்றால் கடை தெருவுக்கு போகிறான். அங்கு வியாபாரிகள் எல்லாம் அவர்கள் கடைகள்லாம் அழிந்திருக்கின்றன, எல்லாம் ஒன்றும் என்ன செய்வதென்று புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். அவன் என்ன சொல்கிறான் என்றால், சரி, உங்களுக்கு இந்த 100 காசிலிருந்து ஒவ்வொருக்கும் 10 காசு கடனாக கொடுக்கிறேன், இதை நீங்கள் உங்கள் வியாபாரத்தை மறுபடியும் தொடங்க உபயோகித்துக் கொள்ளலாம், ஆனால் இதை வட்டியோடு எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டும். உங்களுக்கு எப்போது உங்கள் வியாபாரம் ஸ்திரப்படுகிறதோ அந்த டயத்தில் இதை வட்டியோடு எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் சொல்லி. ஸோ அதே மாதிரியாக அவன் அந்த 100 காசுகளை செலவழிக்கிறான். 3வது மகன் என்ன செய்கிறான் என்றால், ஏழைகள் வாழும் இடத்திற்கு செல்கிறான். அவர்களாம் அங்கு இருப்பவர்களெல்லாம் கக்கூசை சுத்தம் செய்து போன்ற மிக இழிவான செயல்களை செய்யும் மக்கள் தான், மிக மிக ஏழைகள். எல்லா வீடுகளும் இடிக்கப்பட்டதால் அவர்களுக்கு இப்பொழுது அந்த வேலையும் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு குடி ரொம்ப முக்கியம். குடிக்காவிட்டால் என்றால் குடிப்பழக்கம் ரொம்ப தீவிரமாக அவர்களுக்கு இருக்கிறது, குடி முக்கியம். அது குடி இல்லாமல் அவர்கள் மிக துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உடனே இந்த 3வது பிள்ளைகள் சொல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒரு பணம் கொடுத்து போய் குடி வாங்கி குடிக்கிறோம். ஸோ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக செயல்பட்டிருக்கிறார்கள். இதுவும் அதே தான். சத்துவகுணத்தை கொண்டு அவன் கோவிலுக்கு பணம் கொடுத்தான், ரஜோகுணத்தை கொண்டு இவன் 2ஆம் அவன் வியாபாரிகளுக்கு பணம் கொடுத்தான், அண்டு அது தாமசிக சிரத்தையில் உள்ள அந்த 3வது மகன் குடிகாரர்களுக்கு கொடுத்தான். இது மாதிரி அவர் விவரம் சொல்லுகிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், இது ஒன்றும் துக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இந்த பெரியவர் அந்த வியாபாரிக்கு சொல்லுகிறார், இந்த பணக்காரர் சொல்ல, துக்கப்பட வேண்டாம், வயசாக தானாகவே இவர்கள் சத்தையும் மாறும். வயசானவர்களுக்கு நல்வினைகள் செய்வதில் சத்தை வரும். அதனால்தான் நான் பார்க்கிறோம், இப்போ நான் கிழவன் எனக்கு ரொம்ப நல்லவன் என்று சொல்லிவிட்டேன். அது மாதிரியாக வயசாக நற்குணங்கள் தான் வளர்கிறது. இளம் வயதில் இருக்கும் இந்த திமிரு, அந்த கர்வம், அந்த அட்டகாசம் எல்லாம் போய்விடுகிறது. அதனால் இவன் தானாகவே எல்லோரும் வளர்வார்கள், அதை பற்றி நீ சவதப்படாதே, ஆனால் இதுதான் உண்மை என்று சொல்கிறான். இதுதான் இந்த சத்ராத்தை விபாகம் என்று சொல்லி 17வது அத்தியாயத்திற்கு நான் சொல்லிய கதை. சரியா? உங்களுக்கு கேள்விக்கு பதிலாக தடுத்தவனும் தெரியாது எனக்கு. கேள்வியின் தூண்டுதலினால் இதை சொல்லி. ஓகே, ரொம்ப ரொம்ப அருமையான வணக்கம். ஐ எம் சோ ப்ளீஸ்ட். ரொம்ப நல்லா இருந்தது. வெரி தேங்க்யூ. வணக்கம், காஞ்சனா பேசுறேன். சொல்லுங்க காஞ்சனா. ஒரு புத்தக ஆசிரியரா அந்த புத்தகத்தை ரிவ்யூ பண்றதுங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்கும். அதோட வாசகர்கள் அதை பண்றதை விட ஆசிரியரோட பார்வையில அந்த புத்தகத்தோட கருத்துக்களை நம்ம கேட்கும் போது இன்னும் அதுல நிறைய முழுமையான விஷயங்களை நம்ம இந்த ஒரு ஷார்ட் டைம்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை எங்க கிட்ட எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிறதுக்காகவும் அந்த நூலோட சிறப்பு அம்சத்தை நீங்க உங்களோட ஸ்டைல்ல கன்வே பண்ணதுக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட ரிவ்யூ. நன்றி நன்றி. வேற யாராவது ஆன்லைன் சொல்லுங்க சார். ஆச்சனா என்றால் ஒரு ஞாபகம் வருகிறது எனக்கு. இப்பொழுது சமஸ்கிருதத்தை எடுத்துக்கொள்கிறோம், இங்கிலீஷை எடுத்துக்கொள்கிறோம். இங்கிலீஷில் கோல்டு என்று ஒரு வார்த்தை இருக்கு, அது என்னன்னு தெரியும், கோல்டு என்றால் நமக்கு தெரியும். சமஸ்கிருதத்தில் அதே கோல்டுக்கு 32 வார்த்தைகள் இருக்கின்றன. காஞ்சனம், ஹேமம், கனகம், ஸ்வர்ணம் என்று ஏகப்பட்ட வார்த்தைகள் ஒரே ஒரு கோல்டு என்ற ஒரு வார்த்தைக்கு. இதில் என்ன காரணம் என்னவென்றால், கோல்டு என்பது பல ரகங்களில் வருகிறது. எனக்கு தெரியும் 9 கேரட் கோல்டு, 14 கேரட் கோல்டு, 18 கேரட் கோல்டு, 22 கேரட் கோல்டு, 24 கேரட் கோல்டு, இப்படி பல ரகங்களில் கோல்டு நமக்கு கிடைக்கிறது. அதில் எந்த அளவுக்கு செப்பு கலந்திருக்கிறதோ அந்த பொறுத்து கோல்டின் பியூரிட்டியை விவரிக்கிறது. இந்த சமஸ்கிருதத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு கோல்டு குறிக்கிறது. காஞ்சனம் என்பது மிக நல்ல ஜுவல்லரி கிரேட் கோல்டு, 22 கேரட் கோல்டை குறிக்கிறது. அதனால் 24 பண்ண முடியாது. 24 கனகம் என்று பெயர். நீங்கள் கனகத்தை மாலையா போட முடியாது. காஞ்சன மாலா செய்யலாம், கனகத்தால் மாலை செய்ய முடியாது. கனகம் என்பது பியூர் கோல்டு. அதை தெய்வத்தின் உருவத்திற்கு அல்லது ஒரு தெய்வத்தின் ஒரு விக்கிரகத்திற்கு கவராக யோசிக்கலாம். விஜயவாடாவில் இருக்கிறது காஞ்சன துர்கா மாலை
கோவில் என்று இருக்கிறது. அங்கு இந்த துர்க்கையின் விக்கிரகத்திற்கு முழுதாக 22 கேரட் 24 கேரட் உள்ளார் மூடி இருக்கிறார். ஆனால் நீங்கள் 22 கேரட் கோல்ட், ஜுவல்லரி கிரேட் கோல்ட், உங்கள் பெற்றோர்கள் முதலேயே இப்படி நமக்கு தங்கமான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு அப்படி பெயரை வைத்திருக்கிறார்கள். தேங்க்யூ சார். இப்படி ஒரு டெஃபினேஷனை இது வரைக்கும் என் வாழ்நாள்ல நான் கேட்டதில்லை சார். தேங்க்யூ சோ மச். வேற யாராவது ஆன்லைன்ல இருக்கவங்க கமெண்ட்ஸ் ஷேர் பண்றீங்களா? கசுவா பெரிய கூட்டம் இருக்காங்க, யாரும் ஒன்றும் பேசவே இல்லை. வீடியோ இல்ல வேற சார், இங்க எல்லாருமே வந்து டீச்சர்ஸ் அந்த லீவ்ல இருக்கிறதுனால இருக்கிறவங்க மட்டும் ஆன்லைன்ல தனித்தனியா ஜாயின் பண்ணிருக்காங்க சார். கசுவா மெயின்ல நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கணும். அப்படி கூட நிறைய கிரௌட் இருக்கும். இங்க சிட்டி ஆஃபீஸ்லயும் நிறைய கிரௌட் இருக்காங்க. சிட்டி ஆபீஸ்ல இருக்கவங்க யாராவது கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணட்டும் சார். சார் வணக்கம் சார். பேசுங்கம்மா. ஜெயசுதா, ரமண சமுத்திரம். சார் நல்லா இருக்கீங்களா? தென்காசி. உண்மையிலே எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இவ்வளவு வயசுல அவ்வளவு ஒரு அனுபவத்துல அப்படி கடகடன்னு பேசுறீங்க சார். எனக்கு பார்க்க ஆச்சரியமா இருந்தது. வார்த்தைகள் வந்து எப்படி நான் அப்படி பார்த்துட்டு என்ன பேசுறேன்னு தெரியல. அந்த மாதிரி எனக்கு நிறைய கத்து கொடுத்த மாதிரி இருந்தது சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. இந்த வாய்ப்பு எனக்கு சேவாலயம்லாம் கொடுத்து எனக்கு உண்மையிலேயே மறக்க முடியாது. ஏன்னா எனக்கு அவ்வளவு ஒரு திருப்தி. என்ன இப்படி பார்க்க வாய்ப்பு எனக்கு நிறைய பேர் கிடைச்சிருக்காது. எனக்கான அந்த வாய்ப்பு கிடைச்சது என்னோட வாழ்நாள் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப திருப்தியா நினைக்கிறேன் சார். அதுல வந்து நம்ம இப்ப 2வது சொன்னீங்கல்ல, அந்த சார் கேட்டாங்க, டவுட் கேட்டாங்க. அப்போ கூட நீங்க இந்த தசைகள் பத்தி சொன்னப்போ அதே மாதிரி ஒரு மனுஷனோட குணம் வந்து 3 விதமா இருக்கும். ஒவ்வொரு சமயத்திலயும் ஒவ்வொரு குணம் மாறும் அப்படிங்கிறது வந்து உண்மையா நம்ம அனுபவத்துல நிறையவே அனுபவப்பட்டிருக்கோம். இருந்தாலும் நீங்க சொன்னப்போ எனக்கு கேட்டது வந்து, அப்போ நம்மளே மாறன்னு நினைச்சாலும் ஒரு குணங்கள் வந்து நம்மளால மாத்திக்க முடியுமாங்கிறது சந்தேகமா இருந்தது. நீங்க சொல்றப்போ அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு நம்ம உடம்புல இருந்தே வரும் போல அப்படின்னு நான் யோசிக்கிறேன் சார். உண்மையிலே உங்களோட கதையை கேட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. என் வயதை பற்றி சொன்னீர்கள். எல்லாரும் என் வயதை பற்றி குறிப்பிட்டு தான் பேசுவார்கள். ஒரு சிலர் சொன்னால் திருஷ்டி விழுந்து விடுகிறது. ஆனால் நீங்கள் நல்ல மனதோடு சொன்னதால் கட்டாயம் இது எனக்கு நன்மையை பிறக்கும் நினைக்கிறேன். சிட்டி ஆபீஸ்ல யாராவது கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. மேம், காஞ்சனா மேம், நான் பேசுறது கேக்குதுங்களா? தெளிவா கேக்குது மோகன். இப்போதான் சாரே இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க ராம்மோகன் சார்னு. பட் அவரோட வாய்ஸ்ல அவ்வளோ ஒரு தெளிவு, ரொம்ப கிளியரான ஒரு போல்டான ஒரு ஸ்பீச்சு. அந்த மன்னனை பற்றி சொன்ன கதைகள் இன்னும் அப்படியே நிற்குது. நீங்கள் பேசின ஹாஃப் அன் ஹவரில் 3 இடத்துல 3 விதமான அவருடைய சிந்தனைகள், எண்ணங்கள், அவருடைய அந்த கேரக்டர் ரிஃப்ளெக்ட் ஆகுறதுங்கிறது. ஸோ அதை வந்து கீதையோடு நீங்கள் பண்ணி பேசும்போது அது இன்னமும் எனக்கும் உள்ளுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்குது, இப்படி இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா பேசியிருந்தீங்க சார். தேங்க்ஸ். தேங்க்யூ. சொல்லுவோம். தேங்க்யூ மோகன். வேற யாராவது கமெண்ட்ஸ் ஷேர் பண்றீங்களா? ராமன் சார் சொல்லணும். சொல்லுங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. 3 குணங்கள் இருப்பது போல் மனிதர்களுக்கு 2 சம்பத் என்று என்ன சொல்வது, ஒரு குணம், பிறவி குணமும் இருக்கிறது. அதை தேவாசுர சம்பத் விவாக யோகம் என்ற 19வது அத்தியாயத்தில் கண்ணன் சொல்கிறான். தேவன் சம்பத் என்பது தெய்வீக குணம், அசுர சம்பத் என்பது ராட்சச குணம். அதனால் இதுவும் நமக்குள் இருக்கிறது, அதை மாற்றலாம். இதில் வந்து பாதி சமயம் ராட்சச குணம், பாதி சமயம் தெய்வ குணம் என்று இருக்க முடியாது. தெய்வ குணம் ஆதிக்கத்திலிருந்து ஒரு மனிதனை விடுபடுத்தி அவனுக்கு ராட்சச குணத்தை வெளிப்படுத்தி விட்டோம் என்றால் அதை விட அவனுக்கு வேறு தீங்கு செய்ய முடியாது. இதே ஒரு கதை ரூபத்தில் சொல்லியிருக்கிறேன். அந்த கதையை சொல்வதற்கு டைம் இருக்காது என்று நினைக்கிறேன். இருந்தாலும் முக்கியமாக நான் சொல்வது என்னவென்றால், ஒரு ரொம்ப நல்ல மனிதன் ஒருவன் இருக்கிறான். அவனை ஒரு காரணத்திற்காக கெட்ட வழியில் எடுத்து செல்கிறார்கள். அவன் எப்படி கெட்டு போகிறான் என்பது தான் அந்த கதை. அதனால் தெய்வாசுர சம்பத் யோகம் என்பதும் கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லாம் கீதை எல்லாம் மனிதனை பற்றி தான், மனிதனின் நேச்சரை பற்றி தான். தெய்வத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறது. ஆனால் முக்கியமாக நமக்கு வாழ்க்கையில் நல்ல முறையில் தர்ம முறையில் நடத்த வேண்டும் என்பதற்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதையெல்லாம் கண்ணன் மிக விரிவாக மிக விளக்கமாக மிக அழகாக விளக்கி இருக்கிறான். ஆகையால் இளைஞர்கள் நீங்கள் எல்லாம் தான் கீதையை படிக்க வேண்டும். நான் இந்த வயதில் படித்தது
ஏதோ இப்படி 2 பேருக்கு சொல்ல முடிகிறதை ஒழிய இதை இப்பொழுது என்னால் என் வயதில் என்ன இதை என் மேற்கொண்டு காரியங்களை கீதையின் அடிப்படையில் செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு ஸ்கோப்பும் இல்லை. ஆனால் இளைஞர்கள் கட்டாயம் கீதையை படிக்க வேண்டும். முதலில் ஒரே வட்டாக படிக்க முடியாது, அதுக்கு முடியாது. மொழிபெயர்ப்பில் படிக்கலாம். என் கதைகளை அதுதான் தூண்டும் என்று நினைக்கிறேன். என் கதைகளை படித்தால் இப்படியெல்லாம் இருக்கிறதா என்று ஒரு தூண்டுதல் இருக்கலாம். ஆனால் தூண்டப்பட்டு பல ஏகப்பட்ட உரைகள் இருக்கின்றது கீதைக்கு. தமிழில் இருக்குது. தமிழ் சித்பவானந்தர் மிக அருமையாக எழுதியிருக்கிறார். என்னை கேட்டால் நான் படித்த எல்லா உரைகளிலும் பெஸ்ட் உரை சுவாமி சித்பவானந்தர் என்பவர் ராமகிருஷ்ண மிஷனில் சாமியார். அவருடைய சுவாமியாக இருந்தார், சமீப காலத்தில் இறந்து விட்டார். அவர் எழுதிய அந்த புஸ்தகத்தை கட்டாயம் எல்லாம் தமிழ் கீதை படிக்க வேண்டும் என்றால் அந்த புஸ்தகத்தை படிக்க வேண்டும். அவ்வளவு அழகாக இருக்கிற அந்த புஸ்தகம். ரொம்ப அருமையான புஸ்தகம். வாங்க நெக்ஸ்ட். வணக்கம் சார். பேசுமா, நீங்கெல்லாம் பேசுறாள் எப்பவுமே. சார் பேசுறது நல்லா இருந்தது சார். புக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல சார். ஆனா நல்லா இருந்தது சார் கேட்கறதுக்கு. நடைமுறையில இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து சொன்னாரு. ரொம்ப பிடிச்சிருந்தது சார். தேங்க்யூ தேங்க்யூ. வெல்கம் சார். ஸோ ராமமோகன் சாருக்கு ரொம்ப நன்றி. லாஸ்ட் டைம் கூட நம்ம வந்து சேவாலயை கூட்டு போனோம். அங்கே நம்ம திருநென்றூர் கேம்பஸுக்கு அங்கேயே வந்திருந்தாரு. அங்கே வந்திருந்து அன்னைக்கு வந்து நம்ம ஜாலியன் வாலாபாக் அதை பற்றி வருஷம் பேச சொல்லுவோம். அன்னைக்கும் வந்து பேசினார் வந்துட்டு. அப்பயே என்கிட்ட அந்த வயசை பற்றி ஒரு கமெண்ட் சொன்னார். 86 87 வயசு அவருக்கு. அவர் வந்து அன்னைக்கு நான் வந்து கூட்டு போகும்போது சொன்னேன், பரவாயில்ல 87 வயசுல நீங்கள் வந்து வரீங்க, அவ்வளோ தூரம் 1.5 மணி நேரம் காரில் ட்ராவல் பண்ணி வரணும், அதுக்கு வரது தயாராக இருக்கீங்க. சின்ன பசங்க கூப்பிட்டா என்ன சொல்கிறாங்க, அவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு. ஒரு 30 வயசு 35 வயசு இருக்கிறவங்களே வந்து ஐயோ அவ்வளோ தூரம் போகணுமான்றாங்க. 87 வயசுல அவர் சார் கிளம்பி வராரு அங்கே வந்து பார்க்கறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னு அவர் சொன்னார், சில பேர் வந்து என்னை வந்து இது வேற மாதிரி கமெண்ட் சொல்கிறாங்க, எனக்கு 87 வயசு அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா எங்க அப்பாவுக்கு 80 வயசு தான், ஆனா அவர் படுத்து படுக்கையா இருக்காரு அப்படின்றாங்க. அதனால எனக்கு வயசை பத்தி சொல்றதுக்கே பயமா இருக்குது. கண்ணு வைக்கிறா எல்லாருமே வந்து கண்ணு போட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால இன்னைக்கு நம்ம சிட்டி ஆஃபீஸ் தான் வந்திருக்காரு இன்னைக்கு. அவர் ரொம்ப கிட்ட தான் அவர் வீட்டுல இருந்து இங்க வந்து இருந்து இந்த வயசுல புக்கை எழுதுறாரு. இங்க வரதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இதை புக்கா எழுதி அதை வந்து பப்ளிஷ் ஆகி இப்போ அதை பத்தி நிறைய உலகம் பூரா வித்திருக்கு புக்கு. அதை பற்றி நான் இங்கே வந்து பேசியிருக்காரு இன்னைக்கு போது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதில் முக்கியமாக வந்து அவர் வந்து சமஸ்கிருதம் 8 வருஷம் படிச்சிருக்காரு. படித்து மூலத்தையே படிச்சிருக்காரு. பகவத்கீதையினுடைய மூலத்தை படித்து எழுதியிருக்காரு. என்ன மாதிரி வந்து பாரோடு நாலேஜ் கிடையாது. எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது. எனக்கு எங்கள் தாத்தா ரொம்ப சொன்னார், என்ன சான்ஸ்கிரிட் கற்றுக்கோன்னு சொல்லிட்டு. எங்கள் ஸ்கூலில் வந்து ஸ்கூல் ஹவர்ஸ் முடிஞ்ச அப்புறம் சான்ஸ்கிரிட் கிளாஸ் தனியாக ஒரு கிளாஸ் இருக்கும். அது வந்து நம்ம அடிஷ்னலாக பைசா பே பண்ணி அட்டன் பண்ணணும். ஸ்கூலுக்கு சிலபஸில் கிடையாது. ஏன்னா இவரோட ஜெனரேஷன் வேற. என் ஜெனரேஷன் வரும்போது சான்ஸ்கிரிட்லாம் படிக்கக்கூடாது, அது தப்புன்னு தமிழ்நாடு மாறி போச்சு. அவர் இருந்தபோது படிக்கலாம். இருந்தீங்க ஆந்திராவில் படிச்சீங்களா? இங்கே தான் படித்தேன். பட் அப்போ சமஸ்கிருதம் வந்து ஒரு செகண்ட் லாங்குவேஜ். ஆமாம், அப்படி வாய்ப்பு இருந்தது சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கு. என்னுடைய பீரியட்ல வரும்போது சான்ஸ்கிரிட் படிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம அரசியல் நிலைமைகள் மாறி போச்சு தமிழ்நாட்டில். அதனால் படிக்க வாய்ப்பு இல்லை. ஸ்கூலில் கிடையாது. ஆனால் ஒரு வாத்தியார் வந்து எடுப்பார். அதுக்கப்புறம் ஸ்கூல் ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுப்பார். அது என்ன பெரிய பிரச்சனைன்னு சொன்னால், ஸ்கூலில் அவர் முடிஞ்ச உடனே என் கூட படிக்கிற பசங்கள்லாம் எல்லாம் கிரிக்கெட் விளையாட போயிடுவாங்க. நான் ஒருத்தர் மட்டும் உட்காந்து ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருப்பேன். கிளாஸ் சான்ஸ்கிரிட் கிளாஸ். அவர் ராமாயின்னு ஆரம்பிப்பார். நான் இந்த பக்கம் ஜன்னல் வழியாக பார்த்தாக்கா கிரிக்கெட் ஓடிட்டு இருக்கோம். ஒரு 2 நாள் உட்காந்து பார்த்தேன், இது எங்கே நமக்கு பொருத்தம்னு பார்த்தாக்கா கிரிக்கெட்டு தான் பொருத்தமாக இருக்குது. அதனால சான்ஸ்கிரிட் கிளாஸ்லாம் கட் அடிச்சுட்டு கிரிக்கெட் ஆட போயிட்டு, அதுலேயும் வந்து இன்னும் தமிழ்நாடுக்கோ இந்தியாவுக்கோ ஆடலாம் போகல. ஒன்றும் நடக்கல. சும்மா பொழுதுபோக்கு ஒரு கிரிக்கெட் ஆடிட்டு வந்தாச்சு. சான்ஸ்கிரிட்டும் ஒன்றும் கற்றுக்கல. அதனால சான்ஸ்கிரிட் தெரியாமலே வந்து நான் வந்து இப்போ பாரதியாருடைய டிரான்ஸ்லேஷன், மகாத்மா காந்தி டிரான்ஸ்லேஷன், அந்த டிரான்ஸ்லேஷனை நம்பி அவங்க சரியாக தான் சொல்லியிருப்பாங்க, கரெக்டாக தான் சொல்லியிருப்பாங்கன்றதை வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி நான் வந்து மற்ற லெக்சர்ஸ் போய் கேட்ட போது அவர் ஒரு லிஸ்ட்லாம் கொடுத்தாரு, எந்தெந்த லெக்சரு. அது எல்லாத்துக்கும் நானும் வந்திருக்கேன். நிறைய லெக்சர்ஸ் பகவத்கீதா லெக்சர்லாம் கேட்டதால அதில் சில எண்ணங்கள் உருவாச்சு. அவர் சொன்ன மாதிரியே ரொம்ப எனக்கு வருத்தமான விஷயம், எல்லா லெக்சர் போனாலுமே வந்து எங்கேயுமே வந்து
60 வயசு கீழே ஆளே கிடையாது. நான் தான் யங்ஸ்டருங்க போனாக்கா. மற்றவங்க எல்லாம் என்னோட வயசானவங்க தான். அப்படிதான் இருப்பாங்க. சுவாமி ஓங்காரம் தான் கிண்டலா சொல்லுவார். பகவத்கீதை லெக்சர் நான் கொடுத்துட்டு இருக்கேன். எல்லாரும் என்னது என்ன சொன்னீங்க இப்படி கேக்குறாங்க. இந்த மாதிரி ஆள் தான் வராங்க. காது போயிடுச்சு, கண்ணு போயிடுச்சு, நடக்க முடியல, வீல் சேர்ல வராங்க. இந்த மாதிரி ஆளுங்களா வந்து பகவத்கீதை கேட்டு இனிமே என்ன பண்ண போறீங்க? உங்க லைஃப்ல இனிமே நீங்க கீதையை கேட்டு என்ன பண்ண போறீங்க? ஒரு 17 வயசு 18 வயசுல படிச்சிருந்தீங்கன்னு சொன்னா அது மனசுல நிற்கும். அது வந்து நீங்க லைஃபை எப்படி லீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பகவத்கீதை முழுக்க முழுக்க அதுதான். 2 விஷயம் வந்து மகாத்மா காந்தியோட ஒரு வேறுபடுறேன்னு சொன்னாரு. நான் வேறுபடலை. அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அவர் முதல்ல ஆரம்பிக்க சொன்னாரு, பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இல்லையா, சங்கராச்சாரியார், மத்வாச்சாரியார், ராமானுஜர், அவங்க எல்லாமே வந்து பகவத்கீதை பேசும்போது கருத்து மாறுபாடு இருக்கு. அப்ப எனக்கும் ராமமோகனுக்கும் கருத்து மாறுபாடு இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அது கண்டிப்பா இருக்கும் தான். மகாத்மா காந்தி வந்து நிறைய பாயிண்ட் பை பாயிண்ட் போட்டு வந்து சொல்லியிருக்காரு, ஏன் இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வேணும், ஒரு புக்கை படிக்கிறோம்னாக்கா அவர் எழுதியிருக்கட்டும், அது அகிம்சைன்னு எழுதிருக்கட்டும், அகிம்சை இல்லைன்னு எழுதிட்டோம், எப்படி வேணா எழுதி போட்டோம். நமக்கு என்ன வேணும், வாட் இஸ் இன் இட் ஃபார் அஸ், நமக்கு என்ன கெயின் கீதை படிக்கிறதுல அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம யாராவது வந்து இப்போ போருக்கு போக போறோமா? போர்னு சொன்னாலே கதவெல்லாம் சாத்திட்டு வீட்டுக்குள்ள உட்கார போறோம் நம்மலாம் இல்லையா? இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் எங்கேயோ அங்க பார்டர்ல பாம்பு போட்டாக்கா ஐயோன்னு நம்ம இங்க ஒழிஞ்சிக்கிறோம், நம்ம வீட்டில் ஒழிஞ்சிக்கிறோம் வெளியே போகாம. அதை பத்தி பேசினா கூட ஏதாவது ஆயிடுமோ, நம்ம ஏதாவது ஃபேஸ்புக் போஸ்ட் ஏதாவது போட்டா கூட நம்மள சொல்றதுக்கு துப்பாக்கி நேரம் வந்துருவாங்களோ, இந்த பயத்துல உட்காந்துருக்க ஆள் நம்மலாம். கரெக்டா? அப்ப நம்ம எதுக்கு அகிம்சை இம்சை இதெல்லாம் எதுக்கு நம்ம பேசிட்டு இருக்கணும்? நமக்கு வேண்டியது நம்ம லைஃபை நிம்மதியா வாழ முடியுமா இல்லையா? அதுதான் கொஸ்டின். எல்லாரும் நிம்மதியா வாழணும்ல. ஆனா என்ன தப்பா என்ன புரிஞ்சுக்கிறோம், நம்ம நிம்மதி ஈக்குவல் டு பணம் அப்படிங்கிறது ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங். கையில நிறைய காசு இருந்தாக்கா நம்ம சந்தோஷமா இருப்போம். அப்படியே சந்தோஷத்தையும் பணத்தையும் ஈக்குவேட் பண்ணி அந்த பணத்தை பெறுவதற்காக எந்தெந்த வழியிலயோ போய் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டு, வேற யாரோ அதிகமா சம்பாதிச்சாங்கன்னு அவனை பார்த்து பொறாமப்பட்டு எல்லா அவஸ்தையும் பட்டு நிம்மதி இல்லாம போயிடுறோம். முதல்ல அந்த ஈக்குவேஷன் தப்புன்றது புரிஞ்சுக்கணும். பணத்தால நிம்மதி வரப்போறது இல்லை. பணக்காரன் யாரும் நிம்மதியா இல்லை. ரைட்டா? எல்லாம் 400 கோடி 500 கோடி சம்பாதிச்சாலும் என்ன ஆயின்னு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கான். அவன் வீட்டில் இருக்க முடியல, காணாம போயிட்டான், அப்ஸ்காண்ட் ஆறான். ரைட்டா? பணம் நிறைய இருக்குன்னா இருக்க வேண்டியது தானே, ஏன் இருக்க முடியல? ஸோ பணத்தால தான் நிம்மதி வரப்போறது இல்லை. பட் நம்ம நார்மல் லைஃப் லீட் பண்றது நம்ம மைண்ட் செட், அதுதான் நிம்மதி. நிம்மதி எங்க இருக்குன்னா நம்ம மனசுல இருக்கு. ரைட்டா? அதனால பகவத்கீதை முழுக்க முழுக்க சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 18 வரைக்கும் உங்க மனநிலையை பற்றிய விஷயங்கள். கம்ப்ளீட்டா சைக்காலஜி புக் இது. அவ்வளவுதான். இது ஆன்மீக புக்கெல்லாம் கிடையாதுங்க, சைக்காலஜி புக். கம்ப்ளீட்டா சைக்காலஜி. ஒரு மனுஷனோட சைக்காலஜி எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றது அவர் முதல்ல சொன்னாரு. நம்மளுடைய ஆன்மாவை உயர்த்த முடியும் அப்படிதான், நம்ம மனநிலையை எப்படி உயர்த்திக்க முடியும், நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ஸ், ஒரு சுச்சுவேஷனையும் எந்த மாதிரி நம்ம மனநிலை இருந்தால் ஃபேஸ் பண்ண முடியும். நம்ம பார்க்குறோம் ஒரே சுச்சுவேஷன், அதை 2-3 பேர் ஃபேஸ் பண்ற டிஃபரன்ஸ் எப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா? ஒருத்தர் பயந்து நடிக்கிறாங்க, ஒருத்தர் வரட்டும் பார்த்துடலாம் அப்படின்னு தைரியமா நிற்கிறாங்க. இந்த மாதிரி டிஃபரன்ஸ் எல்லாம் பார்க்குறோம். அதே சுச்சுவேஷன் தான், ஒரே சுச்சுவேஷன் தான், பட் ரியாக்ஷன் வேற வேறையா வருதுன்னு சொன்னா அவங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறதோ அந்த லெவல் எங்க போயிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ரியாக்ஷனை பார்க்குறோம் ஒருத்தருக்கு. அப்போ நம்ம வந்து எப்படி வந்து லைஃப்ல வந்து சுச்சுவேஷன் எல்லாமே ஃபேவரபுளா இருக்காது. கரெக்டா? சேவாலியாக்குள்ள எதுவுமே ஃபேவரபுளா இருக்காது. கரெக்டு தானே? இப்போ இந்த ஆள்கிட்ட வேலைக்கு வந்தா அப்படிதான் இருக்கும்னு நினைச்சுக்கிறீங்களா மனசுக்குள்ள இல்லையா? அதனால வந்து நமக்கு வந்து நம்ம அடிபடுற மாதிரி நிறைய நிலைமைகள் வரும். ஆனா அந்த நிலைமைகளையும் எப்படி நம்ம அடிவாங்காம இருக்க போறோம், எப்படி நம்மளால இதை சமாளிச்சு கொண்டு முடியுது, அந்த மாதிரி மைண்ட் செட்டை எப்படி வளர்த்து, இதுதான் சொல்லியிருக்கு பகவத்கீதை. திருப்பி அதான் இருக்கு. ரைட்டா? அதனால வந்து அது அர்ஜுனன் மாதிரி ஒரு சத்திரியனா இருந்தால் அவனுக்கு போர் செய்ய வேண்டியது அவனுடைய தொழில். சத்திரியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை போர் செய்யறது தான். அப்ப அவகிட்ட பேசும்போது சண்டைக்கு போதான் சொல்லணும். அதை நம்ம புரிஞ்சிக்கும் போது நம்மளும் என்னையும் சொல்லியிருக்கான், சண்டைக்கு போனோம், சண்டைக்கு அப்புறம் யாரும் போறது. அதனால நமக்கு சொல்லும் போது நம்மளுடைய மனநிலையை எப்படி அங்க வந்து கீதையில சொல்லிருக்கு, எல்லாமே உருவகங்கள்னு சொல்றாரு. மகாத்மா காந்தி சொல்லும்போது எல்லாமே வந்து ஒரு உருவகமா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 5 பேர் பாண்டவர்கள், 100 பேர் கௌரவர்கள்னா உலகம் இப்படிதான் இருக்கும். 5 பேர் நல்லவன் இருந்தா 100 பேர் கெட்டவன் இருப்பான். இப்படிதான் இருக்கும் ஈக்குவேஷன். கடிகாரத்தை அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த 5 பேரே குறைஞ்சிட்டே வருவாங்க. அது 5 4 3 2 1 ஆகி 0 ஆயிடும். எல்லாம் அயோக்கிய ராஸ்கல்ஸ் ஆயிடுவாங்க. அது என்ன விசேஷம் சொன்னா, திருட்டு பசங்க ஒருத்தனை தான் அடிச்சு அவனே அழிஞ்சுப்பான். அந்த நிலைமைக்கு தான் ஆகுமே தவிர அவன் யாரும் பழைக்க போறது இல்லை.
ரைட்டா? அதனால வந்து இதெல்லாம் உருவகங்கள், இந்த மொத்தத்தையும் அப்படிதான் காந்தி கொண்டு போறாரு. அப்போ அதை வச்சுட்டு பார்க்கும்போது நம்மளுடைய மனநிலையை எப்படி நம்ம உயர்த்திக்க போறோம், அது மட்டும் தான் கீதையில நம்ம எடுத்துக்க வேண்டிய பாடம். ரைட்டா? இது வந்து இது இந்த மதத்தை பத்தி சொல்லியிருக்கு, வேண்டாம் விட்டுருங்க, மதமே வேண்டியதில்லை. நம்ம எல்லாம் அந்த ஜெனரேஷன்ல வந்துட்டோம் இல்லையா? இப்போ வந்து நம்ம எல்லாம் வந்து மதம், சாமியை நம்பக்கூடாது, மதத்தை நம்பக்கூடாது, ஆன்மீகம் தான், கிட்ட போகக்கூடாது, தள்ளி போயிடணும், இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க எல்லாமே. அதே மனநிலை இருங்க, பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா நான் நிம்மதியா இருக்க மாட்டேன், நான் அவஸ்தைப்பட்டுனே இருப்பேன், அப்படி வேணா சொல்றானா? அப்படி யாரும் கிடையாது. எல்லாருமே சந்தோஷமா தான் நினைக்கிறோம். சந்தோஷமா இருக்கிறது என்ன வழின்னு சொல்லியிருக்குது இல்லை கீதையில, அவ்வளவுதான். அதை நம்ம தெளிவா பிடிச்சிக்கிட்டோம்னு சொன்னாக்கா நம்ம ஈஸியா அதை புரிஞ்சிக்க முடியும். ரைட்டா? ஸோ அந்த ஆங்கிள் கொஞ்சம் பாருங்க. நான் என்னுடைய புக்கு, நான் பாமரனின் பகவத்கீதை அப்படிதான் எழுதியிருக்கேன். நீங்க வந்து எனக்கு கடவுளே பிடிக்காது, எனக்கு வேணா கடவுள், வேணா கடவுள் வேண்டியதில்லை, நிம்மதி ஒண்ணுமா வேணாமா? இப்போ நிம்மதியா இருக்கணும் என்ன பண்ணணும், அதுக்கு என்ன சொல்லியிருக்கு கீதை? அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கூட எல்லாருமே ஒத்துக்க முடியும். இதுல ஒன்றும் யாருமே வந்து இந்த கீதை எனக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடிய சுச்சுவேஷனே வராது. ஏன்னா நிம்மதி எனக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஆள் யாரும் கிடையாது. ஓகே. ஸோ இது வந்து அகிம்சையா அகிம்சை இல்லையா அப்படின்னா, அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் சண்டை போடு, வில்லினை எடடா புள்ளியர்த்தம் கூட்டத்தை பூர்த்தி செய்திடடா அப்படின்னு பாரதியாரும் அப்படிதான் சொல்றாரு. அது அர்ஜுனனுக்கு. யாருக்கு வந்து போர் தொழிலாக இருக்கிறதோ அவங்ககிட்ட தான் சொல்லணும். அது நம்ம வந்து இப்போ நம்ம இந்திய ராணுவம் இருக்கிறது, ஆப்ரேஷன் சிந்தூர்லாம் பண்ணாங்க, அவங்ககிட்ட போயிட்டு வேணாம் வேணாம் சுடாத, யாரையும் சுற்றாத, பரவாயில்ல பாகிஸ்தான் கோஷி போட்டோம் அப்படி சொன்னாக்க அது என்ன புரியுது? அவனுடைய தொழில் சண்டை போடுறது, அவங்ககிட்ட சண்டை போட்டு தான் சொல்லணும். அது நம்மளுக்கும் எடுத்துக்க வேண்டாம், நம்மளும் சண்டை போடணும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளவுதான். ஓகே. காந்தியினுடைய பார்வை அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அதனால காந்தி சொல்ற ரொம்ப ஒரு லாஜிக்கலான விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு சண்டை போடுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு தவிர, உள்ள டிஸ்கஸ் பண்ண 18 அத்தியாயத்திலையுமே எங்கேயாவது எப்படி சண்டை போடணும்னு சொல்லியிருக்காரா? சொல்லவே இல்லை. மொத்தமும் மனசை எப்படி வச்சுக்கணும் சொல்லியிருக்காரு. அர்ஜுனன் சொன்னது மனசை எப்படி வச்சுக்கணும், மனசை எப்படி வச்சுக்கிட்டேன்னு சொன்னாக்கா, மனசை எப்படி எலிவேட் பண்ணாங்க நீ வார் ஜெயிப்ப. ஏன்னா நீ சண்டைக்கு வந்துட்டு நீ சண்டை ஜெயிச்சா, சண்டைக்கு வந்தப்பறம் நான் சண்டை போட மாட்டேன் திரும்பி போகக்கூடாது. ஏன் திரும்பி போற? உன் மனநிலை சரியில்லை, பயப்படுற, பின்வாங்குற. அந்த பின்வாங்குற மனநிலை வேண்டாம், தைரியமா ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த மனதை தயார் பண்ணது தான் சொல்லியிருக்காரு. சண்டை எப்படி பண்ணணும்னு சொல்லவே இல்லை. இந்த மாதிரி வியூகம் அமைக்கணும், அப்படி பண்ணணும், நீ துப்பாக்கி இந்த AK-47 யூஸ் பண்ணணும், பீரங்கி யூஸ் பண்ணணும், இந்த பிரம்மாஸ் ஏவுகணை போடணுமா, அதெல்லாம் சொல்லவே இல்லை. கீதையில முழுக்க முழுக்க உன் மனசை எப்படி டெவலப் பண்ணணும், மனசை டெவலப் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாச்சுன்னா, உன்னுடைய தொழில் போராக இருந்தால் போர் புரிவா ஜெயிப்பாய், உன்னுடைய தொழில் சேவால வேலை செய்யறதா இருந்தால் ஒழுங்கா வேலை செய்யும், அவ்வளவுதான். ஸோ நமக்கு என்ன அப்ளிகபிளோ அதை எடுத்துக்க வேண்டியதான். தேங்க்யூ. ஜாயின் பண்ணிருக்கீங்க. எல்லாருக்கும் சேவாலய பற்றியும் ஒரு அறிமுகமாக இருந்திருக்கும். நாங்கள் ஒரு சனிக்கிழமையும் 4 to 5 இந்த மாதிரி வந்து ஒரு புத்தகத்தை வச்சு ஒரு அறிமுக கூட்டம் நடத்துகிறோம். ஸோ எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணலாம் நீங்கள் எல்லாருமே. தேங்க்யூ. தேங்க்யூ சார். புத்தக அறிமுக கூட்டத்தில் சிறப்பாக பேசிய சாருக்குமே பார்ட்டிசிபெண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங்.